ஓகே. ஸோ இந்த செஷனில் ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து விஎம்ஆர் வி ஸ்கொயர் வி ஸ்டாண்டர்ட் 8.0ல் ஃபால்ட் டாலரன்ஸ் விஎம்ஐ எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது, எஃப்டிவிஎம் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் எஃப்டி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி போன செஷனில் பார்த்தோம். எஃப்டியை பொறுத்த வரைக்கும், ஃபால்ட் டாலரன்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது ப்ரீ ரெக்வசிட் தான். இந்த ப்ரீ ரெக்வசிட் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்மளால் ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து எனேபிள் பண்ண முடியும். சிபியூ சேமாக இருக்கணும். இப்போ ஒரு வாட் இஸ் எஃப்டினா, ஒரு இஎஸ்எக்ஸில் நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷினில் ஃபால்ட் டாலரன்ஸ் எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த விர்ச்சுவல் மிஷின் இட் வில் கிரியேட் another செகண்டரி காப்பி ஆன் another ESXi ஹோஸ்ட். சரிங்களா? ஸோ இன்னொரு ESX ஹோஸ்ட்டில் செகண்டரி காப்பி கிரியேட் ஆகும். ஸோ தட் அந்த ரெண்டு விர்ச்சுவல் மிஷினுக்கு இடையில, அந்த சர்வர்ஸ்க்கு இடையில ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் கம்யூனிகேஷன் இருக்கும். பிரைமரி விஎம் ஏதோ ஒரு ரீசனால டவுன் ஆகுது, மேபி இந்த ESXi ஃபெயிலியர்னால டவுன் ஆகலாம், அல்லது அந்த விஎம்மோட அந்த விஎம் கரப்ட் ஆனாலோ, the VM boot fail ஆனால் the secondary VM will act as a primary VM. Then the primary VM will create the secondary VM on another secondary VM on another ESXi. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணும். அதுக்கு இந்த ப்ரீரெக்வசிட் எல்லாமே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண மட்டும் தான் எஃப்டிவிஎம் வந்து கிரியேட் பண்ண முடியும். முக்கியமாக சிபியூ, அந்த கிளஸ்டரில் இருக்கிற ஹோஸ்ட் வந்துட்டு இன்டெல் சிபியூ ஏஎம்டி சிபியூவாக இருந்தால் ஒத்துக்காது. ஸோ இன்டெல்னா இன்டெல் மட்டும் தான் இருக்கணும், ஏஎம்டினா ஏஎம்டி மட்டும் தான் இருக்கணும். பட் ப்ரொடக்ஷனில் எப்பயுமே இப்படி தான் வச்சுருப்பாங்க. இன்டெல்னா இன்டெல், ஏஎம்டி ஏஎம்டி தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் லைசன்ஸ் வந்துட்டு நம்ம அது ஸ்டாண்டர்டாக அல்லது என்டர்பிரைஸ் ப்ளஸ் லைசன்ஸாக பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் சிபியூக்கு அலோகேட் பண்ண முடியும். இது 2 சிபியூ நம்ம அந்த விஎம்க்கு அலோகேட் பண்ணுறோமா அல்லது 4 சிபியூ அலோகேட் பண்ணுறோமா, அதுக்கடுத்து தான் பார்க்க முடியும். அப்புறம் முக்கியமான பாயிண்ட்டு, எஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விஎம் கர்னல் அடாப்டர் கிரியேட் பண்ணணும். எஃப்டி விஎம் கர்னல் அடாப்டர் கிரியேட் பண்ணணும். அப்புறம் அந்த விஎம் எல்லாமே வந்து ஷேர்டு ஸ்டோரேஜில் ரன் ஆகும். ஷேர்டு ஸ்டோரேஜ் இஸ் நத்திங் பட் the data store will map on all the ESXi. இப்போ எந்தெந்த ESXலாம் ஒரு கிளஸ்டரில் எத்தனை ESXோ அந்த அத்தனை ESXலையுமே அந்த அந்த டேட்டா ஸ்டோர் வந்து மேப் ஆகிருக்கணும். அண்ட் அந்த விஎம் வந்து திக் லேசி ஜீரோவாக இருக்கணும். திக் லேசி ஜீரோ இருந்தால் நம்ம பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ அந்த இதை இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட விஎம் இருக்குது. இந்த விஎம் பாருங்கள், இது ஒரு திக் லேசி ஜீரோ விஎம். இந்த விஎம் சரிங்களா? இந்த விஎம் வந்து ESXi ஹோஸ்ட் 02ல் ரன் ஆகுது. அப்போ ESXi ஹோஸ்ட் 02ல் எஃப்டி வந்து எனேபிள் எஃப்டி நெட்வொர்க் வந்து விஎம் கரண்ட் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணணும். அதே போல் ESXi 01லையும் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் ஷேடோ காப்பி கிரியேட் ஆகும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் கான்ஃபிகர் போயிட்டு அந்த ESXi செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் போயிட்டு விஎம் கரண்ட் அடாப்டரில் ஐ ஹாவ் டு கிரியேட் எஃப்டி நெட்வொர்க். சரியா? இங்கே விர்ச்சுவல் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விர்ச்சுவல் சுவிட்ச் இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்கல் அடாப்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இந்த அடாப்டர் 3 நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து எஃப்டி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகே. இப்போ விஎம் கர்னல் அடாப்டர் போகிறேன், ஆட் நெட்வொர்க்கிங் போகிறேன், போயிட்டு விஎம் கர்னல் அடாப்டர் கொடுத்துட்டு நியூ ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இல்லை விஎம்னிக் 3 வந்து நான் ஆக்டிவ் கொண்டு வர்றேன். இப்போ விஎம்னிக் 3ல் வந்து எஃப்டி வந்து நம்ம நெட்வொர்க் வந்து அசைன் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு வந்து நம்ம எஃப்டி அப்படின்னு கொடுத்துக்கலாம். விஎம் நெட்வொர்க் லேபிள் வந்து எஃப்டி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணணும், ஃபால்ட் டாலரன்ஸ் லாகிங் அப்படிங்கிற நெட்வொர்க் வந்து சூஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஸ்டாட்டிக் ஐபி கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம ஐபி வந்து அசைன் பண்ணியிருக்கோம், அதில் வேறு ஒரு ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ESXi ஐபி வந்து இதில் வந்து 110 தான் ESXi ஐபி. நான் சேம் செக்மெண்ட்டில் வேறு ஒரு ஐபி அசைன் பண்ணுறேன். இந்த ஐபி ஃப்ரீ ஐபியாக இருக்கணும். இந்த ஐபி வேறு எந்த ஒரு ஹோஸ்ட்டும் இந்த ஐபி யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரீ ஐபி தான் இங்கே போட்டுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஃபினிஷ் கொடுத்ததும் இந்த இடத்துல அந்த ஃபால்ட் டாலரன்ஸ் நெட்வொர்க் வந்து க்ரியேட் ஆகணும். இப்போ during the host configuration, சாரி ஆல்ரெடி நான் 221 ஐபி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ஐபியை நான் கொடுத்துருக்கேன், அதனால் அது வரல எனக்கு. எகைன் நான் க்ரியேட் பண்ணுறேன். விஎம்னிக் 3 கொண்டு வந்துடுறேன்.
vmnic 3 ஃப்ரீயாக இருக்குது, இதில் ft அசைன் பண்ணிக்கலாம். ஃபால்ட் டாலரன்ஸ் லாகிங் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஐபி, இதில் நான் என்ன ஐபி கொடுக்குறேன் அப்படின்னா 2 2 கொடுத்துட்றேன். 2 ஏதாவது கான்ஃபிகர் பண்ணியிருக்கேனா? இல்லை, கான்ஃபிகர் பண்ணல. ஓகே ஓகே அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ ஏன் கிரியேட் ஆகலை அப்படின்னா, நான் ஐபி வந்து தப்பாக கொடுத்தேன், 221 கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு வந்து என்ன கிரியேட் ஆகலை. இப்போ 2 கொடுத்துருக்கேன். இதில் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதுலேயும் கிரியேட் பண்ணணும் விஎம். இப்போ இந்த விஎம்மில் டேன் ஆன் ஃபால்ட் டாலரன்ஸ் கொடுக்குறப்ப அதுவே சொல்லும், இந்த ஃபால்ட் டாலரன்ஸ் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு அதுவே டிஸ்கிரிப்ஷன் சொல்லும். த ஃபால்ட் டாலரன்ஸ் ஆஃப் த vSphere fault tolerance require host to have virtualNIC enable for fault tolerance logging. அதாவது அந்த விஎம் கர்னல் நெட்வொர்க்கில் இந்த ஃபால்ட் டாலரன்ஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படி சொல்லுது. நம்ம இந்த விஎம்மில் அதை எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ அந்த எரர் வந்து இந்த விஎம்மில் இல்லை பார்த்தீங்களா? இந்த எரர் தான், யூஎஸ்பி எரர் தான் இருக்குது. இதை கிளியர் பண்ணிடலாம். அதே போல் ESXi 01லையுமே we have to create FT 220 இருக்குது. சேம் ஆன் நெட்வொர்க்கிங் போகிறேன். நெக்ஸ்ட்டு நியூ ஸ்டாண்டர்ட் சுவிட்சு. நெக்ஸ்ட்டு இதில் விஎம்னிக்கை நான் டவுன் பண்ணிக்கிறேன். இதில் எஃப்டின்னு பேர் வச்சுக்கிறேன். எஃப்டி எனேபிள் பண்ணிக்கிறோம். ஸ்டாட்டிக் ஐபி இதில் 210 கொடுத்துக்கிறேன். இப்போ இதுலேயுமே ஒரு எஃப்டி கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிடுச்சா? ஓகே. ஸோ இந்த ரெண்டுலேயுமே அதேமாதிரி ஃபிசிக்கல் அவுட்லேயும் பார்த்தீங்கன்னா விஎம்னிக் 3ல் சுவிட்ச் 2 இருக்குது. இதில் விஎம்னிக் 3ல் சுவிட்ச் 2 இருக்குது. நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஃபைன். ஓகே. ஸோ இப்போ முக்கியமான ஒரு ப்ரீரெக்வசிட் என்ன அப்படின்னா, நம்ம எஃப்டி கர்னல் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி எரர் வருது. அந்த யூஎஸ்பி எரரை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இதில் வந்து எஃப்டி எனேபிள் பண்ணுறப்போ ஒரு எரர் வருது பார்த்தீங்களா? ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து டேர்ன் ஆன் கொடுக்குறேன். டேர்ன் ஆன் ஆகுதா? இதில் வந்து யூஎஸ்பி கண்ட்ரோல் யூஸ் ஆகிக்குன்னு சொல்லி வருது. The device USB control use the controller that is not supported USB support. ஓகே, USB controller disable பண்ணணும். செட்டிங்ஸே போக மாட்டேங்குது.
இப்போ இந்த விஎம்ல இன்னொன்று எஃப்டி எனபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரிசோர்ஸ் வந்து அவைலபிளாக பார்த்துக்கோங்க. நான் அப்புறம் சொன்ன மாதிரி நீங்கள் எஃப்டி ஒரு விஎம்ல எனபிள் பண்ணுறீங்கன்னா இந்த விஎம்மோட என்ன சைஸோ சேம் சைஸ் வந்து அந்த இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம லேப்னால தெரியல, ப்ரொடக்ஷனாக இருந்துச்சுன்னா இப்போ 8 சிபியூ மினிமம் இருக்கும், ஒரு 64 ஜிபி கொடுத்துருக்காங்க ரேமு, ஒரு 2 டிபி ஹார்ட் டிஸ்க்னா சேம் கான்ஃபிகரேஷன் வந்து அந்த இஎஸ்எக்ஸில் அவைலபிளாக இருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க, ரிசோர்ஸ் ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. தென் டர்ன் ஆன் எஃப்டி. இப்போ எஃப்டி நான் டர்ன் ஆன் பண்ணுறேன். ஓகே, டர்ன் ஆன் ஃபால்ட் டாலரன்ஸ். செலக்ட் டேட்டா ஸ்டோர். எந்த டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணணும் கேட்குது. நான் டேட்டா ஸ்டோர் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு செலக்ட் ஹோஸ்ட், அதாவது எந்த ஹோஸ்ட்டில் செகண்டரி விஎம் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இந்த விஎம் பார்த்தீங்கன்னா எந்த ஹோஸ்ட்டில் இருக்குது, 02 ஹோஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா, இந்த ஆப் 01 அப்படிங்கிற விஎம் வந்து 02 ஹோஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம 01 ஹோஸ்ட்டில் இந்த விஎம்மை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஈவன் 02 காமிக்கவே இல்லை, கீழே 01 மட்டும் தான் காமிக்குது. தென் நெக்ஸ்ட்டு இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா இந்த விஎம்மில் எஃப்டி வந்து எனேபிள் ஆகிட்டுருக்கோம். டர்ன் ஆன் ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி வருதா. ஸோ ஒன்ஸ் எஃப்டி எனேபிள் ஆனதுக்கப்புறமா அந்த விஎம் 01 ஹோஸ்ட்டில் ஒன்று க்ரியேட் ஆகிரும். இது லோகோ பார்த்தீங்களா மாறிடுச்சு. இந்த விஎம்மோட லோகோ பாருங்கள் கிரே கலரில் இருக்குது, இந்த விஎம்மோட லோகோ பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது. ஃபால்ட் டாலரன்ஸ் எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ இந்த விஎம்மை நான் பவர் ஆன் பண்ணுறேன். நம்ம ரிசோர்ஸ் இல்லாதனால இந்த விஎம் பவர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சரி, டஸ் நாட் ஹேவ் சஃபிஷியன்ட் மெமரி இல்லைன்னு சொல்லி வருது. மெமரி 2 GB தான் கொடுத்துருக்கேன். 2 GB கூட இல்லையா அதில். GB இருக்கே. ஹெச்ஏ டிசேபிள் பண்ணுறேன். இந்த ஃபால்ட் டாலரன்ஸ் கான்ஃபிகர் என்டிட்டி ஹெச்ஏ வந்து எனேபிள் பண்ணும். ஹெச்ஏ மேண்டட்ரி. ஸோ ஹெச்ஏ எனேபிள் பண்ணோம்னா என்னால் விஎம் ஆன் பண்ண முடியல. The host is compatible with the virtual machine. No host is compatible with the virtual machine. இது கம்பேட்டபிள் இஷ்யூ வருது. இதை எனேபிள் பண்ணுறப்ப ஸோ என்ன பண்ணுறேன், டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். The host does not have the sufficient memory resource to satisfy the reservation. ஆக்சுவலி இந்த ரிசோர்ஸ் என்கிட்ட இல்லை, அதனால தான் என்னால் அதை பவர் ஆன் பண்ண முடியல இந்த விஎம்ஐ.
இந்த விஎம்ல கான்ஃபிகர் பண்ணி பார்க்கலாம். நம்ம லேபில் இருக்கிறனால கொஞ்சம் ரிசோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ரிசோர்ஸ் நிறையா இருந்தால் தான் பண்ண முடியும். இது நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் இப்போ வரைக்கும் நான் பண்ணது தான் வந்து பேசிக் செட்டிங்ஸு. அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொடக்ஷனில் பண்ணாலே இப்போ உங்களுக்கு பவர் ஆன் ஆகி எல்லாமே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். சார் அது ப்ரொடக்ஷனில் வச்சு டேட் ஆன் பண்ணுமா சார்? கண்டிப்பாக இல்லை, ப்ரொடக்ஷனில் வச்சு கண்டிப்பாக எனேபிளில் தான் இருக்கும். இதில் உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. எக்காக இருந்துக்கும் நான் ப்ரொடக்ஷன் லேபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தப்பாக நான் வந்து லேபில் டர்ன் ஆஃப் பண்ணுறேன், டர்ன் ஆன் பண்ணுறேன். பட் ப்ரொடக்ஷனில் வந்து டர்ன் ஆஃப் ஹெச்ஏ வந்து டெஃபினட்டாக டர்ன் ஆனில் தான் இருக்கும். அது உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஸோ இப்போ நான் செகண்ட் இன்னொரு விஎம் இருக்கு இல்லையா, அந்த விஎம்க்கு வந்து ஹெச்ஏ இது ஃபால்ட் டாலரன்ஸ் எனேபிள் பண்ணுறேன். The data source being used for both primary and secondary VMs, which is not recommended. Okay. ஸோ டர்ன் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see இது கிரியேட் பண்ணதான்னு பார்க்கலாம். Same insufficient resource. Configure the failover level for the spread check. ரிசோர்ஸ் இல்லாதனால என்னால் கான்ஃபிகர் பண்ண முடியல. பட் ஓகே, ஃபைன். எஸ், எனக்கு ரிசோர்ஸ் இல்லை அதனால் வரல. பட் இப்போ நம்ம பண்ணது தான் வந்து ப்ராசஸ்ஸு. இப்போ நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணமோ அதுதான் மெத்தடு. ஸோ அதில் நீங்கள் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ஹெச்ஏ ஐ ஹோப் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.